மயிலாடுதுறையில் பிரபல ரவுடியின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தில் சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதட்டம் அதிகரித்துள்ளது. ரவுடியின் தலையை தனியாக துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் ஆத்தூர் நடுத்தெருவைச் சேர்ந்தவர் 48 வயதான சுமன். இவர் மீது ஆத்தூர் பாலையா கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகள், அடிதடி வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. கடந்த 3ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் சுமன் ஆத்தூர் மெயின் ரோடு பாலம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென அவரை வழிமறித்த நபர்கள் அரிவாளால் கொடூரமாக அவரை வெட்டியதில் தலை தனியாக துண்டிக்கப்பட்டு சுமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனார். இந்த தகவல் அறிந்த மணல்மேடு போலீசார் சுமனின் உடலையும் துண்டிக்கப்பட்ட தலையையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுமனால் கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கலாம் என போலீசார் முதலில் சந்தேகப்பட்டுள்ளனர். ஆனால் கடலங்குடியைச் சேர்ந்த சுமனின் உறவினரான முரளி என்ற இளைஞர் மணல்மேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சுமனை நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் என்று அதிர்ச்சி தகவலை போலீசாரிடம் முரளி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரான முரளியின் சகோதரர் தர்மாவையும் மணல்மேடு போலீசார் பிடித்தனர். சுமன் கொலை வழக்கில் முரளி மற்றும் தர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு அசம்பாவிதமும் அங்கு நடந்தது. சுமன் தரப்பினர் கடலங்குடியில் உள்ள முரளியின் வீட்டை சேதப்படுத்தி வைக்கோல் போருக்கு தீ வைத்தனர். ஆத்தூரில் உள்ள முரளியின் மற்றொரு வீட்டையும் சேதப்படுத்தினர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீ பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடுத்தடுத்த சம்பவங்களால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட முரளி மற்றும் தர்மா இருவரிடமும் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. சுமனுக்கும் முரளிக்கும் ஆத்தூரில் உள்ள ஒரு இடம் தொடர்பாக பல ஆண்டுகளாகவே பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு பிரச்சனைக்குரிய அந்த இடத்தில் டேபிள் மற்றும் சேர்களை கொண்டு வந்து போட்டு அதில் அமர்ந்திருக்கிறார் சுமன். டேய், இது என்னோட இடம், இதை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கொலை பண்ணிடுவேன் என்று சுமன் மிரட்டி இருக்கிறார். சுமனின் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த முரளியும் தர்மாவும் சேர்ந்து அரிவாளால் வெட்டி சுமனின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சுமனால் தங்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் தாங்கள் முந்திக்கொண்டு அவரை கொலை செய்து விட்டதாக போலீசில் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முரளி மற்றும் தர்மாவை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர்.